நீங்க எப்போதாவது திங்க் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆதி காலத்தில் பீப்புள் எப்படி டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணினாங்கன்னு? காயின்ஸ் இல்லை, பேப்பர் மணி இல்லை, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் கூட இல்லாத காலத்தில் ட்ரேட் எப்படி நடந்தது? இன்று இந்த உலகம் முழுவதும் ஒரு பெரிய இகானமி மேலதான் பில்ட் ஆகி இருக்கிறது. ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ஷேர் மார்க்கெட் வரை, ஸ்ட்ரீட்ஸ்ல பிஸியா போகும் பீப்புள் வரை எல்லாமே மணிக்கு டைரக்டா கனெக்ட் ஆகி இருக்கிறது. ஒரு சிம்பிள் ஃபுட் வாங்குவது முதல் டிராவல் செய்வது, ஆன்லைன் ஷாப்பிங், ரெண்ட், பில்ஸ், நம்ம டெய்லி லைஃப்ல ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் மணி தேவைப்படுகிறது. மணி இல்லாமல் இந்த மாடர்ன் வேர்ல்ட் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகாது. பிஸ்னஸ் மூவ் ஆகாது, சர்வீசஸ் ரன் ஆகாது, இக்கானமி இட்செல்ஃப் ஸ்லோ ஆகிவிடும். ஆனா இந்த மணி சிஸ்டம் வருவதற்கு முன்பு பீப்புள் எப்படி குட்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணினாங்க? ட்ரேட் எப்படி ஸ்டார்ட் ஆனது? இந்த வீடியோவில் ஏன்ஷியன்ட் டைம்ல டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி நடந்தது, மணி எப்படி இவால்வ் ஆனது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள் போலாம். இப்போ நாம காலத்தை பின்னோக்கி திருப்ப போறோம். 2000 ஆண்டுகள் முன்பு போகலாம். இது பழைய உலகம். போன்ஸ் இல்ல, ஸ்கிரீன்ஸ் இல்ல. மக்கள் இயற்கையோட வாழ்ந்த காலம். விவசாயம், கால்நடைகள், அதுதான் அன்றைய வாழ்க்கை. அந்த காலத்தில் பணம் இல்ல. மக்கள் பண்டம் மாற்று முறை மூலம் ஒரு பொருளுக்கு மற்றொரு பொருள் கொடுத்து வியாபாரம் செய்தார்கள். ஒருவரிடம் இருக்கும் பொருள் மற்றொருவருக்கு தேவை. இருவரின் தேவையும் பொருந்தும் போது பொருள் மாற்றம் நடக்கும். இதுதான் பண்டம் மாற்று முறை. ஒவ்வொரு முறையும் சரியான மனிதரை கண்டுபிடிப்பது சுலபமில்லை. அதற்கே நிறைய நேரம் பிடிக்கும். சில நேரங்களில் ஒருவரிடம் இருக்கும் பொருள் மற்றொருவருக்கு தேவையில்லாமலும் இருக்கும். அப்படியானால் பண்டம் மாற்றம் நடக்காது. அந்த காலத்தில் பணம் இல்லை. அதனால் ஒரு மனிதர் தனக்கு தேவையான பொருள் வாங்க வேண்டுமென்றால் தன்னிடம் உள்ள பொருட்களை எல்லா இடத்துக்கும் எடுத்துச் செல்ல வேண்டியதுதான். ஒவ்வொரு முறையும் சந்தைக்கு போகும்போது வண்டியில் பொருட்களை ஏற்றி தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்தது. சில நேரங்களில் இரவு பயணம், அடர்ந்த காடு வழியாக செல்ல வேண்டிய நிலை. காட்டு மிருகங்கள், சரியான பாதை இல்லாமை, அதனால் விபத்துகள் நடந்தால் பொருட்கள் சேதமாகி முழு உழைப்பும் வீணாகிவிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த பண்டம் மாற்று முறையில் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. எல்லா பரிவர்த்தனையும் பொருளால் தான் நடந்ததால் சரியான தேவையுள்ள மனிதர் கிடைக்காவிட்டால் பொருட்கள் கெட்டுப்போய் வீணாகிவிடும். மேலும் பஞ்சம் எப்போது வரும் என்று யாராலும் முன்கூட்டியே கணிக்க முடியாது. சில நேரங்களில் மழை தவறிவிட்டாலே விளைச்சல் குறைந்து பஞ்சம் ஏற்படும். அப்போது பொருட்களின் மதிப்பு திடீரென உயரும். ஆனால் மதிப்பை அளவிட சரியான முறை இல்லாததால் சிலர் மற்றவர்களை எளிதாக ஏமாற்றியும் விடுவார்கள். சில பொருட்கள் பகுத்து கொடுக்க முடியாதவை. உதாரணத்திற்கு, ஒரு மாட்டை விற்க வேண்டுமென்றால் அதற்கு சமமான பொருள் வைத்திருக்கும் மனிதரை கண்டுபிடிப்பது கடினம். கண்டுபிடித்தாலும் அவரிடம் அவ்வளவு பொருட்கள் இல்லாமல் இருக்கலாம். மேலும் பொருட்கள் நேரம் ஆக ஆக கெட்டுப் போய்விடும். இதனால் அந்த மாட்டின் மதிப்பும் விவசாயியின் உழைப்பும் குறைந்து போய்விடும். இந்த பிரச்சனைகளை சமாளிக்க மக்கள் ஒரு மாற்று வழியை தேட ஆரம்பித்தார்கள். நேரடியாக பொருட்களை மாற்றுவதற்கு பதிலாக நடு பொருட்களை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். சிப்பிகள், உப்பு, உலோகம் போன்றவை. இவை சீக்கிரம் கெட்டுப் போகாது. எளிதாக பகுத்து கொடுக்க முடியும். எடுத்துச் செல்லவும் சுலபம். அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் பொதுவான மதிப்பாக மெல்ல மாற ஆரம்பித்தது. இந்த மாதிரி நடு பொருட்கள் பயன்படுத்த ஆரம்பிச்சதும் பரிவர்த்தனை ரொம்ப எளிதாகிவிட்டது. தேவைக்கு ஏற்ப கொஞ்சம், இன்னும் கொஞ்சம்னு எளிதாக பகுத்து கொடுக்க முடிந்தது. முக்கியமாக இவை சீக்கிரம் கெட்டுப் போகாது. நேரம் போனாலும் மதிப்பு குறையாது. அதனால் ட்ரேட் இன்னும் ஸ்மூத்தா நடந்தது. ஆனால் நடுப்பொருட்கள் ட்ரேடை எளிதாக்கினாலும் காலப்போக்கில் மற்றொரு பிரச்சனை உருவானது. கலப்படம். சில மறைமுக முறைகளை பயன்படுத்த ஆரம்பித்தார்கள். சிப்பி பைகளில் உடைந்த சிப்பிகளை கலப்பது, உப்பு பையின் அடியில் மண் சேர்த்து எடையை அதிகப்படுத்துவது, உலோகங்களில் தூய்மை இல்லாத பொருட்களை கலந்து மதிப்பை குறைப்பது. இப்படி ஏமாற்றங்கள் அதிகரிக்கத் தொடங்கின. இப்படி பல பிரச்சனைகள் வந்தபோது மக்களுக்கு ஒரு நம்பகமான முறையின் தேவை ஏற்பட்டது. அதற்காக அரசரும் அரசாங்கமும் தங்களே நாணயங்களை உருவாக்க ஆரம்பித்தார்கள். உலோகத்தால் செய்யப்பட்ட நாணயங்கள், அதில் அரசின் முத்திரை. அந்த முத்திரை இந்த நாணயம் உண்மையானது என்ற உறுதியை கொடுத்தது. இதன் மூலம் மக்கள் மெதுவாக நாணய முறைக்கு மாற ஆரம்பித்தார்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.